இந்த கொஷின் கவனிங்க. கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாரா பேக்கடு கேக்ஸ் ஃபார் த ஸ்கூல் ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காக சாரா வந்துட்டு கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறான். அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த காஸ்ட் ஆஃப் ஒன் கேக், அந்த ஒரு கேக்கோட ரேட் வந்துட்டு எவ்வளோ, 55 ருபீஸ். ஓகேவா? அவள் வந்துட்டு எவ்வளோ விற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25 கேக் வந்துட்டு விற்கிறான். ஓகேவா? ஸோ சி ஷோல்டு ஃபார் 25 கேக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு கேக்கோட விலை தான் நம்மளுக்கு 55 ருபீஸ். அண்ட் மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் ₹11 ஆன் ஈச் கேக். அப்போ ஒரு கேக்குக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அவளுக்கு கிடைக்கிது, 11 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கேக். அப்போ செல்லிங் ப்ரைஸ் அவள் எவ்வளோக்கு விற்றுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 25 கேக் விற்கிறா, அது இருக்கட்டும். முதல்ல பாருங்களேன், ஸோ அந்த கேக்குக்கான விலை. ஓகேவா? ஸோ அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். அதோட அவளுக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அவள் வந்து எவ்வளோக்கு விற்றுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருமா? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 25 கேக்ஸுக்கு மேலே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை 2 மாதிரி போடலாம். ஒன்று ஈஸியாக இருக்கிறது சொல்லித்தரேன், அடுத்து நம்ம எப்படி மெத்தடில் போடலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்துட்டு மொத்தமாக ஒரு கேக்குக்கான விலையை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு கேக்குக்கான விலை 55 ரூபா, 55 ருபீஸு. அடுத்து அதில் ப்ராஃபிட், ஒரு கேக்குக்கான ப்ராஃபிட்டு 11 ருபீஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 66 ஃபார் ஒன் கேக். ஓகேவா? ஸோ ஒரு கேக்குக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 66 ருபீஸு. இதுவே நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, அவள் 25 கேக் விற்றுருக்கா. ஓகேவா? ஸோ அப்போ 25 கேக்ஸுக்கான செல்லிங் ப்ரைஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 66 × 25. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 5s are 30, 6 5s are 30, 33, 6 2s are 12, 13க்கு 3 பேலன்ஸ் 1. ஸோ 0 5 6 1. 25 கேக்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்குது, ₹1650 ருபீஸ் ஃபார் 25 கேக்ஸ். ஓகேவா? புரியுதா? இது வந்து ஈஸியாக இருக்கிறது. ஸோ நார்மலாக மெத்தடில் வந்துட்டு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து காஸ்ட் ப்ரைஸ் 25 கேக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ப்ராஃபிட் வந்து 25 கேக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 25 கேக்ஸ். ஓகேவா? 25 கேக்ஸுக்கான காஸ்ட் ப்ரைஸு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ, 25 × 55. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2, 2 5s are 10, 11 12, 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2, 2 5s are 10, 11 12. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, காஸ்ட் ப்ரைஸ் 1375 ருபீஸ் கிடைக்கிது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஃபார் 25 கேக்ஸ். இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 11 கேக்ஸுக்கு அப்போ 11 × 25. ஓகேவா? ஸோ 11ஓட 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 275 ருபீஸ். எவ்வளோ கிடைக்கிது, 275 ருபீஸ். ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா தெரியும். என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மைனஸில் இருக்க காஸ்ட் ப்ரைஸ் இங்கிட்டு வரும்போது ப்ளஸில் மாறிடுமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 0 5க்கு பேலன்ஸ் 1, ஸோ 6 1. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிது, 1650 ருபீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபார்முலா வந்து ப்ராஃபிட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக டேரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 25 கேக்ஸுக்கான ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.